அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ். இன்று 6வது பாடம். ஏற்கனவே நாம் இறுதியில் மாலே முத்லக், அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பற்றி ஓரளவு பார்த்தோம். சில உதாரணங்களை உங்களுக்கு முன்வைத்தோம். அல்ஹம்துலில்லாஹ், சிலர்களுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு கிடைத்தது. சில அறிவுரைகளை கூறியிருந்தார்கள். ரொம்ப சந்தோஷம். அத்துடனே நாம் இதில் எந்த விதமான எடிட்டிங்கும் இல்லாமல் எந்த முறையில் பாடம் நடத்தப்படுகின்றதோ அதை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் என்கிறதனையும் அறிவித்துக் கொள்கின்றேன். அத்துடனே இங்கே கற்றுக் கொடுக்கக்கூடிய முறைகளை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். இது மர்ஹூம் இஸ்மாயில் ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நவர்லாஹோ மர்கதஹு, கண்ணியத்துக்குரியனுடைய உஸ்தாத் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த முறை. இந்த முறையில் ஒரு பெரும் பரக்கத்தும் இருக்கிறது. இலகுவான முறையில் கற்றுக்கொள்ளவும் முடியும். அத்துடனே உஸ்தாத் இஸ்மாயில் ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடமிருந்து உருது பாடத்தை கற்றுக்கொண்டவர்கள் ஏராளம் இருக்கின்றீர்கள், பல உலமாக்கள் இருக்கின்றீர்கள். என்றாலும் கூட சில சோஷியல் மீடியாவில் உருது பாடம் நடத்தக்கூடியவர்களை அவதானித்த பொருட்டு எனக்கு இந்த முறை காண முடியாமல் இருந்தது. அதனால தான் நான் இந்த முறையை உங்களுக்கு யாரும் எந்த ஒரு ஆசிரியரும் கற்றுக் கொடுக்காத முறை என்று சொன்னேன். அத்துடனே இது உருது தெரிந்தவர்களுக்கு என்பதல்ல, மாறாக ஆரம்பத்துடையவர்கள், பிகினர்ஸ் இருக்கின்றார்கள், அவர்களுக்காக வேண்டித்தான் இந்த உருது பாடம் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த முறை பிரகாரம் கற்றுக்கொள்வதனால் நமக்கு ஆழமான முறையிலே உருது லாங்குவேஜில், இந்த உருது பாஷையில் ஒரு நிபுணத்துவம் பெறலாம் என்கிறதனையும் நான் இன்ஷா அல்லாஹ் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், நேற்றைய பாடத்தின் தொடராக இன்னும் சில உதாரணங்களை நாம் அவதானிப்போம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அதாவது பொதுவான இறந்த காலம். இதிலே இன்னும் ஓர் விடயத்தையும் உங்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஏற்கனவே நாம் சொன்னோம், மஸ்தர், அதாவது தேக்னா மஸ்தரை எடுப்போம். இந்த தேக்னா என்றால் பார்த்தல். இதிலிருந்து நாம் நாவை நீக்கிவிட்டு ஒரு அலிஃபை சேர்க்கிறதின் மூலமாக அந்த பொதுவான இறந்த காலம் உண்டாகிவிடும் என்று சொன்னோம். அதாவது தேக்னா, தேகா. பாருங்கள், நாவை நீக்கினால் இந்த முறையில் எஞ்சிவிடும். அப்பொழுது அதற்கு ஒரு அலிஃபை நாம் சேர்க்க வேண்டும். அவ்வாறாக அலிஃபை சேர்ப்பதன் மூலமாக அந்த பொதுவான இறந்த காலத்தை எடுத்துக்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் वो देखा वो देखे, तू देखा तुम देखे, मैं देखा हम देखे, वो तू तुम मैं हम. இதனை நல்ல முறையில் நீங்கள் பாடமாக்கிக் கொள்ள வேண்டும். ரொம்பவும் லேசு. वो तू तुम मैं हम, वो तू तुम मैं हम என்கிறதனை நன்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் वो என்றால் அவன், இரண்டாவது ஓவை நாம் वो लोग என்று சொல்ல முடியும். அதாவது அந்த மனிதர்கள் என்று பன்மையாக இதனை நாங்கள் உச்சரிப்போம். என்றாலும் கூட இங்கே பன்மையின் உடைய மாலி முத்துலக்கை கொண்டு வரும் பொழுது वो लोग என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மாறாக वो என்று சொன்னால் போதும். காரணம், அந்த தேகே என்ற வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு அறிந்து கொள்ள முடியும் அது பன்மை என்று. இந்த அடிப்படையிலே நாம் இன்னும் சில உதாரணங்களை அவதானிப்போம். மற்றும் பாருங்கள், டர்னா. டர்னா என்று சொன்னால் பயப்படுதல். ஏற்கனவே நாம் அதனை படித்திருக்கின்றோம். டர்னா மஸ்தர்ல இருந்து எப்படி நாம் மாலி முத்துலக், அதாவது மாசி முத்துலக் எடுப்பது, நாவை நீக்கிவிட்டு ஒரு அலிஃபை சேர்க்க வேண்டும். அப்பொழுது டரா என்று ஆகிவிடும். அந்த அடிப்படையில் वो डरे, वो डरा वो डरे, तू डरा तुम डरे, मैं डरा हम डरे என்று நாங்கள் படிக்க வேண்டும். இதிலே நாம் முஅன்னஸை அவதானிப்போம். முஸக்கர் என்பது ஆண்பால். பாருங்கள், ஆண்பால் वो डरा,
वो डरे, तू डरा, तुम डरे, मैं डरा, हम डरे. இது சீரான முறையிலே விளங்கி இருக்கும் என்று சொல்லி நினைக்கின்றேன். அத்துடனே முஅன்னஸ் அதாவது ஃபெமினின் ஜெண்டர் பெண் பாலுடைய சீகாவை நாம் பார்ப்போம். वो डरी, அவள் பயந்தாள். மேலும் இதனை பன்மையாக்குவதற்கு நாம் சொன்னோம் இந்த ஓ டரி உடனே ஒரு நூனே குன்னாவை அதிகமரிக்க வேண்டும். இது யா, அந்த யாவைத்தான் நாம் இப்படி காட்டியிருக்கின்றோம். எனவே அத்துடனே நூனே குன்னாவை அதிகரிப்போம், அது பன்மையாக ஆகிவிடும். ஓ டரி, தூ டரி, நீ பயந்தாய், தும் டரி. மே டரி, ஹம் டரி. இப்பொழுது ஒரு புதிய விடயத்தை நாம் கவனிக்க வேண்டியிருக்கின்றது. அதாவது மஸ்தர்ல இருந்து நாம் நாவை நீக்கி அலிஃபை சேர்ப்பதின் மூலமாக இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை மாலி முத்லக்கை அமைத்துக் கொள்ள முடியும் என்று சொன்னோம். என்றாலும் மஸ்தருடைய நாவை நீக்கியதன் பிறகு ஏற்கனவே ஒரு அலிஃப் இருந்தால் யாவுடன் அலிஃபை சேர்க்க வேண்டும். உதாரணத்துக்கு பாருங்கள், மஸ்தர் கமானா. கமானா என்று சொன்னால் ஏர்ன் பண்ணுதல், சம்பாதித்தல் என்ற கருத்து. கமானா. இப்பொழுது கமானா என்ற மஸ்தர்ல இருந்து நாங்கள் நாவை நீக்கினோம். நீக்கியதன் பின்னால எஞ்சியிருப்பது அலிஃப். அப்படி அலிஃப் எஞ்சியிருந்தால் இதுல நாம் மாசி முத்துலக் பொதுவான இறந்த காலத்தை கொண்டு வருவதற்கு யாவுடன் அலிஃபை சேர்க்க வேண்டும். கமாயா, சம்பாதித்தான் என்று வந்துவிடும். அந்த அடிப்படையில் உங்களுக்கு இவைகளை சேர்த்து கொண்டே போகலாம். ஓ கமாயா, ஓ கமாயே, தூ கமாயா, தும் கமாயே, மே கமாயா, ஹம் கமாயே. அதே போன்று ஓ கமாஇ, ஓ கமாஇ, தூ கமாஇ, தும் கமாஇ, மே கமாஇ, ஹம் கமாஇ. எனவே அதனை நான் உங்களுக்கு எழுதி காட்டுகின்றேன். அந்த விதத்தில் மஸ்தருடைய நாவை நீக்கியதன் பின்னால ஒரு அலிஃப் இருந்தால் மாலி முத்துலக் பொதுவான இறந்த காலத்தை அமைத்துக் கொள்வதற்கு நாம் யாவுடன் அலிஃபை சேர்க்க வேண்டும். அந்த அடிப்படையிலே ஓ கமாயா, ஓ கமாயே, தூ கமாயா, तुम कमाए, मैं कमाया, हम कमाए. அதுடைய பெண்பால் முஅன்னஸ் वो कमाई, वो कमाई. तू कमाई, तुम कमाई, मैं कमाई, हम कमाई. அல்ஹம்துலில்லாஹ். இவ்வாறாக உங்களுக்கு வேண்டிய மஸ்தரை எடுத்து நாவை நீக்கிவிட்டு அலிஃபை சேர்ப்பதின் மூலமாக மாசி முத்லக் பொதுவான இறந்த காலத்தை அமைத்துக் கொள்ள முடியும். ஏற்கனவே நாவை நீக்கியதன் பின்னால ஒரு அலிஃப் இருந்தால் யாவுடன் அலிஃபை சேர்க்க வேண்டும். இவ்வாறாக நீங்கள் விரும்பக்கூடிய வேண்டிய மஸ்தரை எடுத்து உங்களுக்கு அமைக்க முடியும் என்கிறதனை நாங்கள் சொன்னோம். எனவே தேனா மஸ்தரை பாருங்கள். தேனா என்பதிலிருந்து நாவை நீக்கிவிட்டோம்.
அதன் பின்னால ஒரு அலிஃபை சேர்ப்போம். தியா என்று வந்துவிடும். தியா. वो दिया वो दिए, तू दिया तुम दिए, मैं दिया हम दिए. அதனுடைய முஅன்னஸ் वो दी वो दी, அதாவது वो दी वो दी, तू दी तुम दी, मैं दी हम दी. चलना. நாவை நீக்கிடுவோம், அலிஃபை சேர்ப்போம். சலா என்று வந்துவிடும். சல்னா. இந்த நாவை நீக்கினோம், இப்பொழுது அலிஃபை சேர்த்தோம். சலா என்று ஆகிட்டது. वो चला वो चले, तू चला तुम चले, मैं चला हम चले, वो चली वो चली, तू चली तुम चली, मैं चली हम चली. देखना. நாவை நீக்கினோம், ஹாவுடன் சேர்த்து அலிஃபை சேர்த்திடுவோம். वो देखा वो देखे, तू देखा तुम देखे, मैं देखा हम देखे. மேலும் இன்றொரு புதிய வார்த்தையை உங்களுக்கு கற்றுத் தருகின்றேன். ருக்னா. ஏற்கனவே நாங்கள் ரோக்னா படித்தோம், அதாவது ரோக்னா என்றால் தடுத்தல். இன்று படிக்க போகிறோம் இந்த வாவை இல்லாமலாக்கி ருக்னா. ருக்னா என்று சொன்னால் நிக்குதல். ருக்கோ ருக்கோ என்று சொன்னால் நில்லு நில்லு. அந்த அடிப்படையில் ருக்னா. वो रुका वो रुके, तू रुका तुम रुके, मैं रुका हम रुके. அதாவது அதனுடைய மெஸ்குலின் ஜெண்டர், அதாவது முஸக்கர் ஆண்பால். वो रुका, ருக்னா மஸ்தர்ல இருந்து நாவை நீக்கி நாம் ஒரு அலிஃபை சேர்ப்போம். அந்த அடிப்படையில் वो रुका என்று வந்துடும். அவன் நின்றான். वो रुका वो रुके, तू रुका तुम रुके, मैं रुका हम रुके. वो रुकी मुअन्नस, वो रुकी என்று ஆகிடும். वो रुकी वो रुकी, तू रुकी तुम रुकी, मैं रुकी हम रुकी. எனவே இந்த அடிப்படையில் நீங்கள் வேண்டிய ஒரு மஸ்தரை அமைத்து கொள்ள முடியும். அதன் பின்னால மாசி முத்ரக், பொதுவான இறந்த காலம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை அமைத்து கொள்ள முடியும். உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கிறதோ நம்முடைய யூடியூப் கமெண்ட்ஸினூடாக கேளுங்கள், அதனை வழங்க காத்திருக்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா, பாரக்கல்லாஹு ஃபீக்.